Hey guys, welcome back to our channel. So நம்ம லாஸ்ட் சண்டே ஒரு ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தபோது அதில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக் அண்ட் ஹாக்கி பால் வந்து மாடல் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஹாக்கி ஸ்டிக் வந்து மாடல் பண்ணிட்டேன், பார்க்க நல்லா இருந்தது, ரிசல்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹாக்கி பால் மாடல் பண்ணலான்னு போகும்போது வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஹாக்கி ஸ்டிக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ மெட்டீரியல்ஸ் டிஃபால்ட் மெட்டீரியல்ஸ் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்டிக் நல்லா இருந்தது. பட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூவி டெக்ஸ்டரிங் போகலாம் அப்படிங்கிற இமேஜ் டெக்ஸ்டரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்க போகும்போது அங்கே நான் வந்து யூவி அன்ராப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் யூவி அன்ராப் பண்ணுறதுக்கு கஷ்டமான மெத்தடில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈஸியான மெத்தட் ப்ரொஜெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து யூவியை வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். பட் அது வந்து லைவில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து லைவை குவிட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அரவுண்ட் பண்ணி நான் இந்த ஹாக்கி ஸ்டிக் இந்த பால் ரெண்டுத்தையுமே வந்து மாடல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுட்டோரியலில் நான் இந்த ஹாக்கி ஸ்டிக்கை பற்றி சொல்ல போகிறதில்ல, பட் ஐ வில் ஷோ த ரிசல்ட். ஓகே, ஸோ அந்த ஹாக்கி ஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் யூவி டெக்ஸ்டரிங் மூலமாக வந்து யூவியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் குவாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ரிசல்ட். பட் இங்கே வந்து இந்த ஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறதில்ல. நம்மளோட சென்டர் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் தான். ஸோ ஏன் அப்படின்னா இந்த பாடல் டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சுது. பட் இதை நான் மாடல் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து டக்குன்னு என்ன ஷேப் எடுக்கிறது, இல்லை எப்படி இந்த டென்ட்டை கொண்டு வரது அப்படிங்கிறது தெரில. ஏன் அப்படின்னா ஹாக்கி ஸ்டிக்கில் ஹாக்கி பாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், டாப் அப்புறம் பாட்டம் இது மூணுமே வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக, ஐ மீன் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். மற்ற சில லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ட் இருக்கணும். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பியர் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த ஸ்பியரில் கொண்டு போய் என்னால் இந்த எக்ஸாக்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியல. நான் யூவி ஸ்பியர் பெட்டராக இருக்கும்னு நினச்சா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது வந்து பெட்டர் இல்லை. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா IcoSphere. ஏன் IcoSphere அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ யூவி ஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குவாட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரால் ஃபார்ம் ஆனது. லைக் 1 2 3 4 4 எஜ்ஜை கொண்டு வந்த ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் அந்த குவாட் அப்படிங்கிறது 4 எஜ்ஜஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால ஃபார்ம் ஆனது. இதை நான் சப்டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்டிவிஷன் நான் ஆட் பண்ணும்போது அது திரும்ப இன்னொரு 4 ஃபேஸ் இருக்க வெர்டெக்ஸ், ஐ மீன் ஃபேஸாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதனால இங்கே நம்ம வந்து அதை வந்து சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணும்போது 4 ஃபேஸை வச்சு லைக் 4 ஃபேஸை டபுள் பண்ணும்போது 8 ஃபேஸை வச்சு சர்க்கிளாக க்ரியேட் பண்ணுறத விட நம்ம IcoSphereல பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். லைக் நான் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து ஒன்ஸ் சப்டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 எட்ஜஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஹெக்ஸகான் இருக்கும். ஹெக்ஸகானை திரும்ப நான் சப்டிவைட் பண்ணும்போது 12 எட்ஜஸ் வரும். ஸோ 12 எட்ஜஸ் இருக்கும்போது அந்த சர்க்கிள் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இன்னும் குவைட் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால இங்கே நம்ம வந்து IcoSphere எடுக்கிறோம். ஸோ IcoSphere கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இங்கே நம்பர் ஆஃப் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 2 or 3 இருக்கலாம். நான் வந்து இங்கே வந்து 4 கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாக்கி பால் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே பிரச்சனை இல்லை, 4 ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு கோல்ஃப் பால் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2-3 ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தேவையே இல்லை. லைக் நீங்கள் ஒன்ஸ் வந்து சப்டிவைட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க வெர்டெக்ஸஸை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி டெப்த் கொடுத்தா முடிஞ்சுது. பட் ஹாக்கி பால் அப்படிங்கும்போது 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும். செலக்ட் பண்ணி எந்தெந்த ஃபேஸஸ் வேணுமோ அந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் பண்ணி டெப்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். வில் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா IcoSphere கிரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரையாங்கிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ஸை ஹெக்ஸகானாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடில் நான் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸை ஆட் பண்ணுறேன். ஸோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணி வியூ போர்ட் ரெண்டரில் 1 இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் மோட் போனேன் அப்படின்னா லைக் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஹெக்ஸகான் வந்து பெரிய ஹெக்ஸகான் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெக்ஸகானை தான் வந்து சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹெக்ஸகானுக்கு ஒரு இன்செர்ட் கொடுத்து அதை சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணணும். பட் அதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீனில் இருக்க இந்த ஃபேஸஸ். எல்லா ஹெக்ஸகான்லேயும் ஒவ்வொரு ஃபேஸ் வந்து ஒவ்வொரு வேர்டெக்ஸ் வந்து இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த எல்லா வேர்டெக்ஸஸையும் டெலிட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும்போது செலக்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லி செலக்ட் சிமிலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ Shift G கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாப்பப் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் சிமிலர் ஓகே செலக்ட் சிமிலர் இதை கொடுத்து நீங்கள் அமௌண்ட் ஆஃப் கனெக்டிங் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் நீங்கள் எந்த வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணுற எல்லா லூப்பில் இருக்கிற வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேர்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண வேர்டெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து
நான் வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ டெலிட் பண்ணும்போது நான் டெலிட் பண்ணல, டிசால்வ் பண்ணுறேன். ஏன் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த கனெக்ஷனுமே வராது, ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுவே நான் டிசால்வ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க வெர்டெக்ஸ் வந்து காணாமல் போயிடும், பட் அந்த ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நான் டெலிட் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெர்டெக்ஸும் செலக்ட் ஆகலை, சில வெர்டெக்ஸ் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அதே மெத்தட் Shift-G கொடுத்து அமௌண்ட் ஆஃப் கனெக்டிங் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த டெலிட் ஆகாமல் இருந்த எல்லா வெர்டெக்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ திரும்ப X கொடுத்து டிசால்வ் வெர்டெக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எந்த இதுலேயுமே எந்த ஒரு ஹெக்ஸகான் ஃபேஸ்லேயுமே உங்களுக்கு அந்த இன்பிட்வீன் வெர்டெக்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். பட் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட நான் வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா லிமிட்டட் டிசால்வ் பண்ணுவேன். எதுக்கு லிமிட்டட் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லிமிட்டட் டிசால்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். லைக் இப்போ நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 வெர்டெக்ஸ்க்கும் இந்த வெர்டெக்ஸ்க்கும் நடுவில் ஒரு வெர்டெக்ஸ் இருந்தது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் பெருசாக எந்த டிஃப்ளெக்ஷனுமே நடத்தல, எந்த ஷேப்பையுமே சேஞ்ச் பண்ணல. அப்படிங்கும்போது நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லிமிட்டட் டிசால்வ் கொடுத்தேன் அப்படின்னா இன்பிட்வீனில் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த வெர்டெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹெக்ஸகான் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் கொடுத்து ஃபேஸ் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து டேரெக்டாக அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். பட் நம்ம ஹாக்கி பாலோட ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே ஃப்ளாட், கீழே ஃப்ளாட், இன்பிட்வீனில் ஃப்ளாட், மற்ற இடத்துல மட்டும்தான் வந்து அந்த டென்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு போய்க்கோங்க, எக்ஸ்ரே மோட் போயிட்டு சர்க்கிள் செலக்ட் போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி எஸ்கேப் கொடுத்து டீசெலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் செலக்டில் கிளிக் பண்ணிவிட்டு C கொடுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் செலக்ட். அது கொடுத்து ஒரே ஒரு கிளிக், எவ்வளோ பெருசாக வேணுமோ, எவ்வளோ பெரிய சர்க்கிள் வந்து மேலே டாப் அண்ட் பாட்டமில் வந்து நமக்கு டீசெலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு சைடு மியூட் போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் டாப் அண்ட் பாட்டம் கிளிக் பண்ணேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் வந்து B கொடுத்து பாக்ஸ் செலக்டில் அந்த சென்ட்ரலில் வந்து ஒரு பார்ட் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl-I கொடுத்து மச்ச இருக்க இன்வெர்ட் பண்ணுற செலெக்ஷன் இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்ஸுக்கு மட்டும் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ Shift யூஸ் பண்ணி ஸ்லோவாக மூவ் பண்ணி யூனிட் வைஸ் மாற்றிட்டு லைக் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்சர்ட்டை கூட கொஞ்சம் பெருசு வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவுண்ட்ரி ஆனில் இருக்கும், இண்டிவிஜுவல் ஆனில் இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் ஆனில் இருந்ததுனா தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இண்டிவிஜுவல் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு இன்சர்ட் நடந்திருக்கும். அது மாதிரி நமக்கு வேணாம், ஏன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவல் வேணும். ஸோ இப்போ டெப்த்தில் நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே போகிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ அந்த உள்ளே போனது 2 சைடுமே போயிருக்கு, ஏன்னா 2 சைடுமே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து மாடல் பண்ணியாச்சு. லைக் இதுதான் வந்து ஹாக்கி பால். பட் இது ரொம்ப ஆப்வியஸான ஷார்ப்பான ஒரு எஜ்ஜாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரை அப்ளை பண்ணுறோம். ஸோ சப்சர்ஃப் மாடிஃபையரை அப்ளை பண்ணினனையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஷார்ப்பானது இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தான ரிசல்ட் கிடச்சிருக்கும். இது இன்னுமே ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து ஹாக்கி பால் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட். ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.